பவானி உருவதே என்னாசை பெரு என்னாசை ஐயா தண்ணிய காணுமா தண்ணி காணுமா யாரா தண்ணி எடுத்தீங்க தண்ணி குடுக்கறா கட்டலாம் என்னது கொண்டா 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 இந்தா புடிச்சோ புடிச்சோ போய்க்கோ. ராமு டே ராமு, அந்த பவானி என்ன விரும்புறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழின்னு கேக்குறியா? ஏதோ சாணக்குறி. என்ன புரிஞ்சுதா? புரியலையா? ரொம்ப ஈஸி. மஞ்சப்பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்புறான்னு அர்த்தம். சிகப்பு பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்பலன்னு அர்த்தம். அவ என்ன விரும்பணும்னு நீ பிள்ளையர்கிட்ட வேண்டிக்க. ஆண்டவா, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே. மஞ்சப்பூ சாணத்துல ஈ. பவானி என்ன விரும்புறா. நம்ம பர்சனாலிட்டி சிகப்பு புலி ஈயா. சாணத்திலையும் சந்தேகமா? ஒரே குழப்பமா இருக்கு. டே ராமா வாடா. உட்கார்றா, மரியாதைலாம் வேண்டாம். இப்ப பவானி என்ன விரும்புறாளான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏய், என்ன நான் பேனா எடுக்கிற? ஓஹோ, கடுதாசு மூலமா காதல தெரியப்படுத்தலாங்கிறியா? வாத்தி, நீ பெரிய ஆளுதான். என்ன எழுதலாம்? அன்பே, ஆருயிரே. எதுக்குற கை எடுக்கிற? வேண்டாங்கிறியா? பழைய பாணிங்கிறியா? சரி, புது பாணியில எழுதிடுவோம். பவானி, உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என் மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு என்னால தெரிஞ்சிக்கவே முடியல. எப்படி? நீட்டுடா. இது என்னடா, அவளே அசந்து போற மாதிரி ஒரு காதல் கவிதை எழுதி காட்டுற. சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. அடேங்கப்பா, அசத்தல். ஏய் ராமு, இது என்னடா தேங்காயில எடுத்துட்டு வர? இப்படி ஒரு அருமையான காதல் கவிதை எழுதுறதுக்காக திருஷ்டியா? சுத்து சுத்து. அஜு ஆஜிக்கு அமுக்கு அஜிக்கு அமுக்கு அஜிக்கு அமுக்கு அஜிக்கு. அது அனீட்டா. அது ஒரே திருஷ்டி. ஏ ராமு, இந்த லெட்டரை பவானி கிட்ட கொண்டு போய் கொடு. அவ படிச்சிட்டு சந்தோஷப்பட்டா நான் தான் தெரிவி. கோவப்பட்டா குருவி மாதிரி பறந்துரு. இந்த கடுதாசி வாங்கிக்க. ராத்திரியில போ. கோ பை நைட். நைட் பிளாக், யூ பிளாக். கோலா, ஆல் தி பெஸ்ட்.
எந்த காவாலி பையன் எனக்கு காதல் கடிதாசி எழுதினா? காதல் கடிதாசியா மொட்டை கடிதாசியா? கையெழுத்திய காணோம். யானை விடும் தூதா, கொஞ்சம் இரு. காதல் கடிதாசி கொண்டு வந்து உனக்கு ஏதாவது பரிசு தர வேண்டாமா? அந்த உலக்கையை கொண்டு வந்து உன் தும்பிக்கையை ஒரு கை பாக்குற. கொஞ்சம் இருங்க சார், போயிடாதீங்க, வந்துடுற. ஹே ராமு, நில்லு. அந்த லெட்டர் யார் கொடுத்ததுன்னு சொல்லி, இல்லாட்டி உன் மணி உழைச்சுவேன். நில்லு ராமு, நில்லு. போறியா? போ. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் ஆப்பிட மாட்டேன். அன்னைக்கு உன்னை இதே உலக்கையால உன் தும்பிக்கை உடைக்கல, என் பேர் பவானி இல்ல. இந்நேரம் ராமு லெட்டர் கொடுத்திருப்பான். பவானி படிச்சுட்டு அப்படியே அப்படியே சந்தோஷ கடல்ல விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருப்பா. என்னடா தண்ணியில தள்ளி விட்ட? போன காரியம் என்னாச்சு? லெட்டர் கொடுத்திருப்பிய, அவ படிச்சிருப்பாளே, சந்தோஷப்பட்டிருப்பாளே. இல்லையா? கோவப்பட்டாளா? துரத்துனாளா? ஐயோடா, கதை அப்படி போதா? ராமு, இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும். எங்கேயாவது அவளை பார்த்தேன்னு வச்சுக்க, அப்படியே மாட்டிக்கிட்டாலும் என்ன காட்டி கொடுத்துறாத. என்ன புரியுதா? ஓகே, கை கொடுறா. உன்னால் முட்டிக்கும் தம். அண்ணா உட்காருங்க. தங்கசாமி சேட்டனும் வரணும். வருது வருது. பம்பளக்குட்டி, இவர் தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். ஏய், என்னடா அது விசில் வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன், வச்சுட்டாங்க. அடிமா பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதானே, உள்ள வச்சிருந்தா ஓமன குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறி இருப்போம். நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பையன் வேட்டு கேட்டுன்னு வச்சு அசத்தி புட்டான்? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டிருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா, அன்றைய என்னதுண்ணே? கீழே இருக்கணும். டேய், என்னடா இது? பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற, இனி பொண்ணையே நேர்ல பா. ஏங்க, கொஞ்சம் தனியா பேசுனேன். அந்த பையல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால, இந்தா நீ என்ன பண்ற, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில பொண்ணை வாங்கிட்டு வந்துறேன். அண்ணே அண்ணே, போயிட்டு வந்துடுறேன். ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியாந்தான். அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்க ஏத்துன எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்புக்கு பேசினா தரகரை மாத்திருவேன். அது ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உனக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகாங்க போயல. என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. இந்தப்பா சிவங்கால. எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்காய், ஏன் பழம், ஏன் வெத்தலை பார்க்கல அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க മാട്ടേൻ. എടോ, നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം? ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ. നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ அதே அதே. ஏய், என்ன கடி? பெரிய கையை பார்த்த உடனே சின்ன கையை உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. എന്താടാ ചുമ്മാ? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെറമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ. ഞാൻ ഞരമ്പടി അമ്മക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പിടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோணக்கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ, இவன் நரம்பு நிமிர்றதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்முக்குட்டி கல்யாணம் பண்ணி நேரா வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே,
உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு குட்டி ஒரு கொத்து இவன் நரம்பு எடுத்து விடு. யா! எதுக்குடா இந்த கத்து கத்துறா? போயிந்தா உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். அம்முக்குட்டி வலது கால எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാളെ ഏതാ എന്റെ വലത്തുകാൽ? ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി. அம்முக்குட்டி காலை பத்தி எல்லாம் கட்டம் கட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போயா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. அம்முக்குட்டி அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்குன்னு தாங்கறியாடா? உள்ளம்படி தலையா போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அபசங்கனம் மாதிரி விழுந்துருச்சு. சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிച്ചത്. ഒരു നല്ല ജോസിക്കാരനെ അഴിച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க. ஒரு நல்ல சோசியாரனா கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിക്കാൻ വേണ്ടിയതാ. ചേട്ടാ, ചേട്ടാ, ഞാൻ പോട്ടാ, പോട്ടാ. நான் வரட்டா? முடியாது. நான் வரட்டே. நான் பிரிச்சிருங்க. வரட்டா. வரட்டாங்கடா. முதலமைக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாள் ஐயா. இன்னைக்கு நீ எங்க போனாலும் உன்னை விடுறதில்ல. நீயாச்சும் நானாச்சும் பாத்துடுறேன். நெல்லு. ஏ ராமு, இங்க ஓட பாக்குற. அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. இந்த உலக்கையாலே ஒரு தும்பிக்க. நிறுத்துமா. இந்த வாயில்லாத ஜீவன் என்னமா தப்பு பண்ணுச்சு? உலக்கால அடிக்க போற? என்னது? இதுவா வாயில்ல ஜீவன்? இது என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? என்ன பண்ணுச்சுன்னு சொன்னாதானமா யோ, தெரியும். சும்மா இருயா. இது கொண்டு வந்து என்கிட்ட காதல் கடுதாசி கொடுத்துச்சியா? ஏமா பவானி, இந்த கடித சம்பந்தமா உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? யானைக்கு சம்பந்தப்பட்டவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்பா சிவன்கால, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவர்தான் கல்யாணம் ஆகி ஜாதகத்துல கோளாறுன்னு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருக்காரு. இவத்தை விசாரிச்சு பாருங்க. டேய், உன்னை கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக பஞ்சாயத்துல ஏன்டா படுக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லு. ஐயோ, சொல்லுங்க. முன்னாடி சொல்லு, சொல்லு. இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? டேய் வாடா. இங்க பாருங்க, பின்னாடி அடிக்க போறானா. அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கடுதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை என்ன போஸ்ட்மேன் உத்தியோகமா பாக்குது? வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணு தான் ஏதோ விவரம் தெரியாம சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மனக்கிட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்க கூடாது. ஏய் ராமு, உன்கிட்ட யாராவது கடிதாச்சு கொடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்மந்தமே இல்லங்கறியா? ஐயோ, அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மையை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா நீ லெட்டர் போடல? போடலையா? தலைவரையா, அந்த துண்டு கொடுங்க. இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா லெட்டர் போடலன்னா இந்த துண்டை தாண்டு. தாண்டு.
பாருமா துண்டை தாண்டி சத்தியம் பண்ண சொன்னேன், பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஏமா கத்துற? போமா. ஏண்டா பஞ்சாயத்துல காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு லஞ்சமா? ஏய் எங்கடா போற? எங்க போறான் இவன்? ஃபாலோ ஹிம். ஓஹோ, பொய் சத்தியம் பண்ணதுக்கு பணத்தை உண்டியல்ல போட்டு பிராய்ச்சித்தம் தேடிக்கிறீங்களா? அடங்கொப்புறானே மாட்டிக்கிட்டீங்களா? இவங்க இங்க வந்தா நம்ம போயிடு. ஏ ராமு நிலே, போ மேல எனக்கு கோவம் இல்ல, இந்த ஆள் மேலதான். யோ, யானைக்கு இருக்கிற மனசாட்சி கூட உனக்கு இல்லாம போச்சியா? லெட்டர் கொடுத்த நீதான் எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் பஞ்சாயத்து கூட்டினேன். அங்க வந்தாது உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஏமாத்திட்டே. அப்ப நீதான் உலக்கையை எடுத்துக்கிட்டு என் ராமுவ ஊரெல்லாம் துரத்துனிய, அப்புறம் நான் எப்படி ஒத்துக்கிறது? உலக்கைய பாத்தியே தவிர என் உள்ளத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. ஆசைப்பட்டவங்களை அடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்தாள நான் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? நிஜமாவா? இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. தெரிஞ்ச மட்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் மனைவி, இதானே சொல்ல போறீங்க? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அதான் பவானி. பவானி, சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். ஏய் சொல்லல. வணக்கம் சாமி. இங்க வாயா. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா உனக்கு கொழுப்பு தானே, அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தா தானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபாய் தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? ஆ. நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்டின குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ நீ ஒண்ணும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர் நான் நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் விஷயம் ஒன்றும் தெரியாது சாமி. யோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு, அவன் பாதியிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வர. யோ கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா. மூஞ்சில சவக்கலை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா. சரி சாமி சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு என்னது? மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது. ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய் என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கறா, எனக்கு சூலம்ங்கறா. டேய் பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. ഞാൻ പിരിച്ചിരിക്കണമോ? അമ്മ, എനിക്ക് ഈ ജോസ്യത്തിൽ നம்பிക്കை ഇല്ല. ഞാൻ എന്റെ ഭർത്താവിനെ വിട്ട് പിരിയില്ല. ചേട്ടാ. சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க ஊத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ என்னையா அது? சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற. நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அதை சொல்றாரு. ஐயோ என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி. வர்றேன். என்னடா அது பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கறா? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கறா? அடிக்கணும்னு சொல்லனே, வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வே, நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே என்ன பாவண்ண இந்த பொண்ணு, இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய், என்ன அவ்வளவு அயோக்கியன்னு நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தி, இந்த பையல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. நம்ம சிவங்கால இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு போய் வீடியாவது புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான்.
நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவன் கிடக்குறாங்க, ஏதோ சின்னஞ்சிறுசுக, பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவோம். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க குடுக்கறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துருப்பா. இது கருமாரி அம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரிய பாளையம் இல்லையா? பெரியபாளையம், பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய.